Good morning, students. Last class we have completed only the introduction and what are the factors affecting climate. The factors are latitude, altitude, distance from the seas, monsoon winds, relief features and jet stream. Now we move on to monsoon. The word monsoon has been derived from the Arabic word mausim, which means season. ஸோ மௌசிம் அப்படிங்கிற அந்த அரபிக் வேர்டிலிருந்து வந்தது தான் அந்த மான்சூன். அதுக்கு சீசன்னா பருவகாலம். ஸோ ஒரிஜினலி த வேர்ட் மான்சூன் வாஸ் யூஸ்டு பை அரப் நேவிகேட்டர்ஸ் several centuries ago to describe a system of seasonal reversal of winds along the source of Indian Ocean, especially over the Arabian Sea. அதாவது இந்த பருவகாலம் மான்சூன் அந்த சீசன்கிறது இந்த அரேப் செயிலர்ஸ் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்தியன் ஓஷன் அந்த கடற்பகுதியில் அந்த அரபிக் கடலில் அரேபியன் சீல அந்த பருவங்களுக்கு ஏற்படும் அந்த பருவங்களுக்கு தகுந்த மாதிரி வீசும் காற்றுகளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோன்னா அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சி. It blows from the southwest to northeast during summer and from northeast to southwest during winter. இதே பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் சவுத் வெஸ்ட்டில் இருந்து நார்த் ஈஸ்ட் வரையிலும் விண்டு ப்ளோ ஆகும். அதே மாதிரி வின்டர் டைமில் ஆப்போசிட் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட்டாக ப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு meteorologists have developed a number of concepts about the origin of monsoons. ஸோ பருவ காற்றுங்களை வந்து யார் இந்த வானிலை வல்லுநர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு நிறைய கான்செப்ட் ஆரிஜின் ஆஃப் மான்சூன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த டைனமிக் கான்செப்ட், monsoon wind originates due to seasonal migration of planetary winds and pressure belts following the position of the sun. அதாவது அந்த சன்னுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன், அதாவது டைனமிக் கான்செப்ட் பிரகாரம் மான்சூன் விண்ட் அந்த பருவ காற்று எப்படி ஆரிஜின் ஆகி சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானிட்டரி விண்ட், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நிலைக்கு ஏற்ப பருவகால இடர்பெயர்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அந்த டைனமிக் கான்செப்டுன்னு சொல்கிறோம். அது வடகோள உச்சி கோடையில் சூரியன் செங்குத்து கதிர் கடகரேகையின் மீது விழுகிறது அப்படிங்கிறது தான் அந்த ஃபாலோயிங் பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன். During summer solstice, the sun rays fall vertically over the Tropic of Cancer. Tropic of Cancerங்கிறது தமிழில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கடகரேகை. அப்போ நமக்கு சன்னிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரேஸ் வேர்ட்டிக்கலாக, அதாவது செங்குத்தாக எது மேலே விழுகுது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே விழுகுது. Therefore, all the pressure wind belts of the globe shifts northward. எதை நோக்கி இருக்குது, நார்த்வேர்டு, வடக்கு நோக்கி தான் நம்ம என்ன ஆகுதுன்னா எல்லாமே வளி அழுத்தம் மற்றும் காற்று மட்டங்கள் வடக்கு நோக்கி பயணம் செய்கிறது, அதாவது இடம்பெயர்கிறது. At this time Intertropical Convergence Zone ITCZ, which means இடை அயன குவி மண்டலங்கிறது தான் இன்டர்ட்ரோபிக்கல் கன்வர்ஜன்ட் ஜோன். ஸோ at the times Intertropical Convergence Zone also moves northward. அந்த ITCZும் எதை நோக்கி செய்கிறது, நார்த் சைடு. அண்ட் a major part of Indian landmass comes under the influence of south east trade winds. ஆனால் நம்மளோட இது வந்து நார்த்து நோக்கி நகரனால இந்தியாவோட பெரும்பகுதி தென்கிழக்கு ட்ரேட் விண்ட்ஸ்னால் வியாபார காட்டுகள்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா சவுத் வெஸ்ட், நம்மளோடது வந்து என்ன ஆகுது, சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். While crossing equator, the winds get deflected and takes the direction of southwest and becomes southwest monsoon. ஸோ இந்த விண்டு இது வந்து நம்மளுடைய ட்ராபிக் ஆஃப், அதாவது
ஈக்வேட்டரை கடக்கும் போகும்போது பூமியோட சுழற்சியினால் ஏற்படும் விசையின் காரணமாக அது வந்து வடகிழக்கு, அப்படி வடகிழக்கில் இருந்து, அதாவது தென்மேற்கிலிருந்து இது வீசுறதுனால நமக்கு இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுதுன்னு சொல்கிறோம். டியூரிங் த வின்டர் சீசன் த ப்ரெஷர் அண்ட் wind will shifting southward. அப்போ வின்டர் சீசனில் எப்படி அழுத்தமும் அதோட இதுவும் சவுத் நோக்கி போகிறனால thereby establishing the north east monsoon. நார்த் ஈஸ்ட் மான்சூன்கிறது ட்ரேட் winds over this region. Such systematic change in the direction of planetary winds is known as monsoon. இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறனால, எப்படி தெற்கு சவுத் வெஸ்ட்டு நோக்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறது பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அதோட திசையை வந்து அது மாற்றிக்கொண்டே இருக்கிறனால இதுக்கு பேர் என்னென்னா பருவக்காற்று. தட் மீன்ஸ் மான்சூன் சொல்கிறோம். ஸோ சீசன்கிறது பருவ காலங்கள். அந்த பருவ காலங்களில் the meteorologist recognize the 4 distinct seasons in India. They are, அதாவது வானிலை நிபுணர்கள் தான் இதை வந்து என்னவா பிரிக்கிறாங்க, 4 சீசனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வின்டர் சீசன், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். வின்டர் சீசன் குளிர்காலம் எப்போ இருக்கும், த மந்த் ஸ்டார்ட் ஆஃப் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி. சம்மர் சீசன் மார்ச், ஏப்ரல், மே. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரைனி சீசன் ஜூன் டு செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அக்டோபர் டு நவம்பர் and December. So 4 seasons: winter season, summer season, southwest monsoon or rainy season, northeast monsoon season. The first we will see the winter season. The winter season, during this period the vertical rays of the sun falls over the tropic of Capricorn, which is far away from India. அது எப்படி நமக்கு அந்த ட்ராபிக் ஆஃப் வெர்டிக்கல் ரேஸ் எங்கே விழுகுதுன்னா ஃபார் அவே, வெகு தொலைவில் இருந்து. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் விழுகுதுன்னு ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த டைனமிக் கான்செப்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதை வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் செங்குத்தாக விழுகும் போகும்போது ஹென்ஸ் இந்தியா ரிசீவ் த ஸ்லாண்டிங் சன்ரேஸ் விச் ரிசல்ட் இன் லோ டெம்பரேச்சர். இது வந்து சாய்வான சூரிய கதிரை பெறனால நமக்கு வந்து என்னவா இருக்குதுன்னா அந்த டைமில் குறைந்த வெப்பம் காரணமாகிறது. The cold weather season is characterized by clear skies, fine weather, light northerly winds, low humidity and large daytime variation of temperature. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், clear sky, தெளிவாக இருக்கும் ஸ்கை. ஃபைன் வெதர், சிறந்த வானிலை. நமக்கு எல்லாத்துக்குமே என்ன பிடிக்கும், சம்மர் சீசனை விட வின்டர் சீசன் தானே பிடிக்கும் இல்லையா. அது எதனால், இந்த காரணம் என்னென்னா நமக்கு வெர்டிக்கல் ரேஸு டைரெக்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ரொம்ப தூரத்தில் இருந்து விழுகும் போகும்போது ஸ்லாண்டிங்காக விழுகுது. ஸ்லாண்டிங்காக விழுகும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா கெட்டிங் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்னால் ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் கெட்டிங் கோல்ட் வெதர் சீசன். ஸோ அப்படி கோல்டு வெதர் சீசன் நமக்கு கிடைக்கும் போகும்போது ஸ்கைஸ் எப்படி இருக்கும், கிளியராக இருக்குது. வெதர் எப்படி இருக்குது, ஃபைனாக இருக்குது. லைட் நார்தர்லி விண்ட்ஸ், மென்மையான வடக்கு காற்றுகள் இருக்கும். லோ ஹியூமினிட்டி வந்து குறைந்த ஈரப்பதம் இருக்கும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா லார்ஜ் டே டைம் வேரியேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர், மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் நமக்கு கிடைக்கும். டியூரிங் திஸ் சீசன் ஏ ஹை ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் நார்த் இந்தியா. இந்த டைம் வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் எங்கே இருக்குது, நார்த் இந்தியா. அண்ட் நார்த் வெஸ்டர்லி விண்ட்ஸ் ப்ளோஸ் டவுன் த இண்டஸ் அண்ட் கஞ்சஸ் வேலிஸ். ஸோ அப்போது அந்த உயர் அழுத்தம் எங்கேருந்து, வடமேற்கு காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு, சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசும். அப்படி இருக்கும்போது இன் சவுத் இந்தியா த ஜென்ரல் டைரக்ஷன் ஆஃப் விண்ட் ஈஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். அந்த சமயத்தில் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் காற்று எப்படி வீசும்னா கிழக்கிலிருந்து மேற்காக வீசும். The rain during this season generally occurs over the western Himalayas, Tamil Nadu and Kerala. ஸோ நமக்கு அப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி மழை நமக்கு இந்த சீசன் இருக்கும், மழையும் இருக்கும் போகும்போது அப்படின்னு பார்க்கும் போகும்போது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா.
Western disturbance and associated through it westerliced or main rain bearing system in the northern part of the country. The jet streams plays a dominant role in bringing these disturbances to Punjab. Western disturbances cause heavy rainfall in Punjab, Haryana, Himachal Pradesh and snowfall in the hills of Jammu and Kashmir. This rainfall is very useful for the cultivation of winter wheat. அதாவது இப்போ உங்களுக்கு பார்க்கும் போகும்போது வெஸ்டர்ன் அதாவது ரெயின் பியரிங் திஸ் சீசன் இஸ் ஜென்ரலி ஓவர் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது மேற்கு ஹிமாலயாஸ்லேயும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மழை வந்து இந்த பருவத்தில் எந்த சீசனில் வின்டர் சீசனில் நமக்கு கிடைக்கிது. அப்படி இருக்கும் போகும்போது அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் அசோசியேட்டட் through in westerlize of main rain bearing system in the northern part of the country. அதாவது உங்களுக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் அந்த மேற்கிந்திய இடையூறின் காரணமாக தாழ்வு அழுத்தங்கள் வட இந்தியாவில் மழை பொழிவை தருது. அப்போது நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உனக்கு மழைப்பொழிவு வந்து இந்த சைடில் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அசோசியேஷன் த்ரூ த வெஸ்டலைஸ் or the main rain bearing system in the northern part of the country. அதே மாதிரிமா ஜெட் காற்றோட்டம், அதுதான் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா எப்போ நடக்குதுன்னா இதில் மெயின் முக்கிய பங்கே அதுதான். அதனால தான் நமக்கு வந்து அந்த டைமில் நார்த் இந்தியாவில் ஒரு சில பகுதியில் மட்டும் மழை கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, இதனால் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி ஒரு சில இடம் ஹிமாச்சல் பிரதேஷில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மலைப்பகுதிகளையும் மழை வந்து என்னவா கிடைக்கிது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை பயிரிடுறதுக்கு சிறந்த சீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு சம்மர் சீசன். நம்ம எப்படி அதை வின்டர் சீசனை லைக் பண்ணுறோம், நமக்கு அது கூலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வி ஆர் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஹாட் compare with all other district, not only all other districts, some other districts. ஆனால் எதனால் அப்படி நமக்கு ஹீட்டாக இருக்குன்னா நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் நியரர் டு நம்மளோட சரௌண்டிங் பை ரிவர் காவேரி. எங்கே ரிவரோ இல்லை வாட்டரோ இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கோல்டு சீசனும் அதிகமாக இருக்கும். போத் ஈக்குவலாக இருக்கக்கூடியது தான் நம்மளோடது. அது மட்டும் இல்லாமல் வி ஆர் இன் பிளாட்டோ ரீஜன். ஓகேவா, நம்ம வந்து வின்டர் சீசன் நம்ம லைக் பண்ணுறோம், ஆனால் இதே சம்மர் சீசனில் நம்ம லைக் பண்ணுறதில்ல. சி வாட் த ரீசன் பார்க்கலாம். சம்மர் சீசன், டியூரிங் திஸ் சீசன் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சுலார் இந்தியா. Hence, there is steady increase in temperature from south to north. It is practically hot and dry in the entire country in the initial part of the season. அதாவது வெர்டிக்கல் ரேஸ், அந்த ரேஸ் வந்து மேலேருந்து சூரியன்லேருந்து விழுக்கக்கூடியது எங்கே விழுகுது, நம்மளுடைய பெனின்சுலார் இந்தியாவில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எங்கேருந்து, சவுத்து டு நார்த்துக்கு. இது விழுகும் போகும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்தோடனேயே என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்லேயே ஹாட் அண்ட் ட்ரையாக ஆகிடுது. அப்போது நம்ம வந்து லேண்ட் ஏரியா ஓவராக பார்த்திங்கன்னா வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தண்டர்ஸ்டார்ம்ஸ் associated with rain and sometimes with hail, mostly in the middle and later part. சம்மர் சீசனோட சென்டர் பார்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை தான் அந்த ஹெயில்னு சொல்கிறது. ஓகேம்மா, ஆலங்கட்டி மழை வந்து நமக்கு பெய்யறதுக்கு காரணம் என்னன்னா அந்த காற்று வந்து மேலேருந்து, அதாவது நமக்கு வந்து சவுத் டு நார்த்தாக இருக்கிறனால தான். டூரிங் திஸ் சீசன் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் all over the country, and by April the interior part of South India record mean daily temperature of 30 degrees Celsius to 35 degrees Celsius. இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுமா, எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஏப்ரல்லையும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டீரியர் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல்லையே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கனாவே அப்போயே நமக்கு 30 to 35 டிகிரி. நம்ம
சம்மர் சீசனில் எப்படி பாதிக்கிறோங்கிறது நம்மளுடைய ஈரோடு பிளேஸே ஒரு எக்ஸாம்பிள் தான். Central Indian landmass becomes hot with daytime maximum temperature reaching about 40 degrees Celsius at many location. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன்லேயே சென்டர் பார்ட்டில் ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும் சம்மர் சீசனில். இதே இந்தியாவில் பார்க்கும் போகும்போது தான் ராஜஸ்தான் தான் ஸோ ஹாட்டாக இருக்கும். Because of the atmospheric pressure conditions, the winds blow from southwest to northeast direction in Arabian Sea and Bay of Bengal. So atmospheric pressure, because of the நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வளிமண்டல காற்று அழுத்தத்தினால the winds blow from southwest to northeast, சவுத்வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரையிலும் ப்ளோ ஆகுது. எங்கே? in Arabian Sea and Bay of Bengal. They bring pre-monsoon showers to the west coast during month of May. அந்த மே மந்த்து வந்து ஃப்ரீ மான்சூன் ஷவர்னால் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதே தெரியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அந்த தூறல் அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தே ஆர் ஃபியூ தண்டர் ஷவர்ஸ் ஆர் கால்டு மேங்கோ ஷவர்ஸ். அதாவது மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய பகுதியில் முதல்ல துளி ஸ்டார்ட் ஆக போகும்போது அந்த பகுதிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாமா மேங்கோ ஷவர்னு சொல்கிறோம். விச் ஹெல்ப்ஸ் இன் குயிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. நமக்கு எப்போ எந்த மந்த்து ஃபேமஸ்? மேங்கோ மே மந்த்து தான் ஃபேமஸ்ஸு. தமிழில் கூட சொல்லுவாங்க சித்திரை மாதம்தான் நமக்கு வந்து அதிகமாக மாம்பழங்கள் வந்து கிடைக்கும்ன்ட்டு. உங்களுக்கு அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த டைமில் தான் நமக்கு அந்த துளிர்க்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் மேங்கோ ஷவர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க என்ன சொல்கிறோம்னா கர்நாடகா அண்ட் கேரளா வந்து கேரளா பகுதியில் முதிர்வு மாங்காய் வந்து தருணத்துக்கு வரும், அதனால் அதுக்கு பேரே மேங்கோ ஷவர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்வெஸ்டர்ஸ் ஆர் கால்பைசகி. கால்பைசகிங்கிறது வைகாசி மாதம் அப்படிங்கிறத பைசகிங்கிறது தான் அந்த கால்பைசகி. or the local storms with thunders that blow northwestern part and rain lasting for short durations. It occurs over the eastern and northeastern part over the parts over Bihar, West Bengal and Assam during April and May. They approach the stations from the northwesterly direction. அதாவதுமா ஏப்ரல் மற்றும் மே மாதம் இருக்கு இல்லையா, அதில் வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நார்வெஸ்டர்ஸ் அல்லது கால்பைசகின்னு சொல்கிறோம். அதாவது லோக்கல் ஸ்டார்ம்ஸ் வித் தண்டர் தட் ப்ளோ ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் ரெயின் லாஸ்டிங் ஃபார் ஷார்ட் டியூரேஷன். இது வந்து எப்படின்னா ஈஸ்ட் கிழக்கு மற்றும் நார்த் ஈஸ்ட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அப்புறம் இது எல்லாமே எந்த மந்த்து? ஏப்ரல் அண்ட் மே தான். ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய குறுகிய கால மழை வந்து கிடைக்கிறதுக்கு உள்ளது. அது எந்த மாதத்துலனா ஏப்ரல் அண்ட் மே. தேங்க்யூம்மா.